நாச்சியார் திருமொழி 8ஆம் திருமொழி விண்ணீல மேலாப்பு. ஸ்ரீ பாஞ்சஜன்யத்திடத்திலே எம்பெருமானின் வாகாமிருதத்தின் தன்மையை வினவினாள் ஆண்டாள். அவனை கேட்டவுடன் அவளின் உள்ளத்தில் அனுபவம் எம்பெருமான் அளவும் சென்றது. அந்த சமயத்தில் கார்கால மேகங்கள் முழங்கிக் கொண்டு வந்தன. கரிய உருவம் மற்றும் உதார குணத்தின் ஒற்றுமையாலே அந்த மேகங்கள் எம்பெருமானாகவே இவளுக்கு காட்சி தந்தன. எம்பெருமானே வந்தான் என்று நினைத்தாள். சிறிது தெளிவு ஏற்பட்டு எம்பெருமான் வரவில்லை என்று உணர்ந்தாள். வந்த மேகங்களுக்கு ஆகாயத்தில் நகரும் சாமர்த்தியம் இருப்பதால் இவைகளை எம்பெருமானிடம் தூது அனுப்புவோம் என்று பார்த்தாள் ஆண்டாள். ஆனால் இப்பொழுது விபவாவதாரத்திற்கு தூது விடாமல் அர்ச்சாவதாரத்தில், அதுவும் திருவேங்கடமுடையானுக்கு தூது விடுகிறாள். ராம அவதாரத்தில் சீதா பிராட்டி சிறந்த பண்டிதனான ஹனுமனை தன் நிலைமையை எம்பெருமானுக்கு அறிவிக்குமாறு கூறினாள். இங்கே ஆண்டாளோ ஞானமில்லாத மேகங்களை தூது அனுப்பும் அளவுக்கு மையலால் கலங்கியுள்ளாள். எம்பெருமானிடம் இவளுக்கு இருக்கும் காமத்தால் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் தரிசனம் மட்டுமே கொடுப்பான் என்றும் பேசுதல் பழகுதல் செய்ய மாட்டார் என்பதும் இவளுக்கு தெரியாமல் போகிறது. மையல் காமம் என்றால் பக்தி, அதாவது கூடியிருந்தால் தரிக்கையும் பிரிந்தால் தரியாமையும் இவை பிராட்டிமார்களுக்கே இயற்கையாக அமைந்திருக்கும். இதனால்தான் ஆழ்வார்கள் தங்களை பிராட்டிமார்களாக பாவித்து கொண்டார்கள். ஆனால் இவளோ ஸ்ரீ பூமி பிராட்டியின் அவதாரம் ஆகையால் இவளுக்கு இவை இயற்கையாக உள்ளன. முதல் பாசுரம். என்னுடைய பெண்மையை உருவழிப்பது அவனுக்கு பெருமையாகுமோ என்று திருவேங்கடமுடையானிடம் சென்று கேட்குமாறு மேகங்களிடம் கூறுகிறாள் ஆண்டாள். பாசுரம். வெண்ணீல மேலாப்பு வெறித்தார் போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முனைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனே பெண்ணீர்மை ஈடளிக்கும் இது தமக்கோர் பெருமையே. பொருள். ஆகாயம் முழுவதிலும் நீல நிறத்தில் இருக்கும் மேக கட்டியை விரித்து கட்டினா போலே இருக்கின்ற மேகங்களே, தெளிந்த அருவிகள் பாயுமிடமான திருவேங்கட மலையில் நித்தியவாசம் செய்யும் என் சுவாமியான திருமாலும் உங்களுடன் வந்துள்ளானோ? முளை நுனியிலே கண்ணீர் வந்து விழும்படி வருந்துகின்ற என்னுடைய பெருமையை உருவழிக்கிற இது அவருக்கு ஒரு பெருமையாக இருந்ததோ? இரண்டாம் பாசுரம். தென்றலாலே நலிவுபடும் எனக்கு எம்பெருமான் ஏதாவது ஆறுதல் வார்த்தை கூறி அனுப்பியுள்ளானா என்று மேகங்களிடம் வினவுகிறாள் ஆண்டாள். பாசுரம். மாமுத்த நதி சொரியும் மாமுகில்காள் வேங்கடத்து சாமத்தின் நிறம் கொண்ட தாடாளன் வார்த்தை என்னே காமத்தீயுள் புகுந்து கதுவப்பட்டு இடைக்கங்குல் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே. பொருள். சிறந்த முத்துக்களையும் பொன்னையும் பொழிகிற கால மேகங்களே, திருவேங்கட மலையில் நித்தியவாசம் செய்கிற நீல நிறத்தில் விளங்கும் எம்பெருமானுடைய செய்தி ஏதேனும் உண்டோ? காமத்தீயானது என் உள்ளே புகுந்து கவ்வ அதனால் துன்புற்று இரவில் நடு ஜாமத்திலே ஓர் தென்றல் காற்றிற்கு இலக்காகி அதனால் வருந்தி இருக்கிறேனே. மூன்றாம் பாசுரம். எல்லாவற்றையும் இழந்த நான் எம்பெருமானின் குணங்களை காட்டும் திருநாமங்களை பாடி தரித்திருக்க முடியுமா என்று மேகங்களிடம் கேட்கிறாள் ஆண்டாள். பாசுரம். ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டு என்னை ஈடடிய போயினவால் குளிர் அருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கால் ஆவி காத்திருப்பேனே. பொருள். அருள் புரியும் மேகங்களே, என்னுடைய தேகத்தின் ஒளியும் நிறமும் வளைகளும் நெஞ்சும் உறக்கமும் ஆகிய எல்லாம் என்னுடைய வருந்தத்தக்க நிலை காரணமாக என்னை கைவிட்டு நான் பலம் குலையும்படி நீங்கி போய்விட்டன. குளிர்ந்த அருவிகளை உடைய திருவேங்கட மலையில் நித்தியவாசம் செய்கிற என்னுடைய கோவிந்தன் எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களை வாயார பாடி என்னை காப்பாற்றி கொள்ள முடியுமோ? நான்காம் பாசுரம். பிராட்டியை முன்னிட்டு தன் விருப்பத்தை எம்பெருமானிடம் கூறுமாறு மேகங்களிடம் பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள்.
பாசுரம் மின்னாகத்து எழுகின்ற மேகங்கால் வேங்கடத்து தன்னாக திருமங்கை தங்கிய சீர் மார்பர்க்கு என்னாகத்து இளங்கொங்கை விரும்பித் தாம் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதற்கு என் புரி உடைமை செப்புமினே. பொருள் சரீரத்திலே மின்னல் தோன்றும் மேகங்களே, என் மார்பில் உண்டான இள முலைகளை அவ்வெம்பெருமான் அழகியதான தன் மார்பில் விரும்பி அணைக்க வேண்டும் என்பதில் தினமும் எனக்கு ஆசை உள்ளதை திருவேங்கட மலையில் நித்தியவாசம் செய்யும் தனது திருமேனியில் பிராட்டி எழுந்தருளி இருக்கும் திருமார்பை உடையவனான எம்பெருமானுக்கு கூறுங்கள். 5ஆம் பாசுரம் அடியார்களின் விரோதிகளை போக்கக்கூடிய எம்பெருமானிடம் தன் நிலையை கூறுமாறு மேகங்களிடம் பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். பாசுரம் வான் கொண்டு கிளர்ந்து எழுந்த மாமுகில்காள் வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேறி பொழுவீர்காள் ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடல் இடந்தான் தான் கொண்ட சரிவளைகள் தருமாகில் சாற்றுமினே. பொருள் திருவேங்கட மலையில் தேன் நிறைந்துள்ள மலர்கள் சிதறும்படி திரள் திரளாக ஆகாயத்தில் ஏறி மழையை பொழியும் ஆகாயத்தை விழுங்கிக் கொண்டு ஓங்கி புறப்படும் கால மேகங்களே, சதையுடன் இருக்கும் கூர்மையான நகங்களாலே இரண்யனுடைய உடலை பிடித்தெறிந்த எம்பெருமான் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட கை வளைகளை திருப்பிக் கொடுப்பானாகில் என் நிலையை அவனுக்கு கூறுங்கள். 6ஆம் பாசுரம் என்னுடைய நன்மைகளை பறித்து கொண்ட நாராயணரிடம் என் நிலையை கூறுவாய் என்று மேகங்களிடம் பிரார்த்திக்கிறாள் கோதை. பாசுரம் சலங்கொண்டு கிளர்ந்து எழுந்த தன் முகில்காள் மாபலியை நிலங்கொண்டான் வேங்கடத்தை நிறந்தேறி பொழிவீர்கள் உலங்குண்ட விலங்கனை போல் உள் மெலிய புகுந்து என்னை நலங்கொண்ட நாரணருக்கு என் நடவை நோய் செப்புமினே. பொருள் குளிர்ந்த நீரை பருகி ஆகாயத்தில் கிளம்பி நிற்கிற குளிர்ந்த மேகங்களே, மகாபலியிடமிருந்து பூமியை யாசித்து பெற்று கொண்ட எம்பெருமான் நித்தியவாசம் செய்யும் திருவேங்கட மலையில் பறந்து ஏறி பொழிகின்ற மேகங்களே, நான் பெரிய கொசுக்கள் உண்ட விளாம்பழம் போல் உள்மெலியும்படி என்னுள்ளே புகுந்து என்னுடைய நன்மைகளை அபகரித்த நாராயணனுக்கு எனது கஷ்ட வியாதியை அறிவியுங்கள். 7ஆம் பாசுரம் அவனை அணைத்தால் அல்லாது என் உயிர் தரிக்காது என்பதை அவனிடம் சென்று கூறுங்கள் என்று மேகங்களிடம் பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். பாசுரம் சங்கமா கடல் கடைந்தான் தன் முகில்காள் வேங்கடத்து செங்கண்மால் சேவடி கீழ் அடிவேழ்ச்சி விண்ணப்பம் கொங்கை மேல் குங்குமத்தின் குளம்படிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என் ஆவி தங்குமென்று உரையீரே. பொருள் சங்குகளை கொண்டதாயும் பெருமை வாய்ந்ததுமான கடலை கடைந்தருளின எம்பெருமான் நித்தியவாசம் செய்கிற திருவேங்கட மலையில் திரிகிற குளிர்ந்த மேகங்களே, சிவந்த கண்களை உடைய அவ்வெம்பெருமானுடைய சிவந்த திருவடிகளின் கீழ் அடியேனுடைய விண்ணப்பம் என்னவென்றால், எனது முலைகளின் மேலே இருக்கும் குங்கும குழம்பானது நன்றாக அழிந்து போகும்படி ஒரு நாளாவது அவன் இங்கே வந்து என்னுடன் கூடுவானாகில் என்னுடைய பிராணன் தங்கும். இதை எம்பெருமானிடம் கூறுங்களேன் என்கிறாள் ஆண்டாள். 8ஆம் பாசுரம் இப்படி பேசாமலே இருப்பது தவறு என்பதை அவனிடம் கூறுமாறு மேகங்களிடம் பிரார்த்தனை செய்கிறாள். பாசுரம் கார்காலத்து எழுகின்ற கார் முகில்காள் வேங்கடத்து போர்க்காலத்து எழுந்தருளி பொருதவனார் பெயர் சொல்லி நீர்காலத்து எருக்கில் அம்பழ விளை போல் வீழ்வேனை வார்காலத்து ஒரு நாள் தம் வாசகம் தந்தருளாரே. பொருள் மழை காலத்தில் திருவேங்கட மலையில் வந்து நிற்கும் கால மேகங்களே, யுத்த சமயத்தில் யுத்த களத்தில் எழுந்தருளி போர் செய்து வெற்றி பெற்ற பெருமானுடைய திருநாமங்களை பாடி மழை காலத்தில் அழகிய எருக்கம் இலைகள் முறிந்து விழுவது போல் விழுகிற எனக்கு நீண்டு செல்லும் காலத்திலே ஒரு நாளாகிலும் தம்முடைய ஒரு வார்த்தையாவது அருளுவாரோ. 9ஆம் பாசுரம் இன்னமும் என்னை சித்திரவதை செய்தால் உலகில் அவனுக்கு பழிச்சொல் ஏற்படும் என்பதை அவனிடம் கூறுமாறு மேகங்களிடம் வேண்டுகிறாள் ஆண்டாள்.
பாசுரம். மத யானை போல் எழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தை என்னே கதியென்றும் தானாவான் கருதாது ஓர் பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. பொருள். திருவேங்கட மலையை இருப்பிடமாக கொண்டு வாழ்ச்சியை உடைத்தாயிருக்கும் மத கஜம் போல் செருக்கி கிளர்ந்திருக்கும் கால மேகங்களே, ஆதிசேஷனில் சயனித்திருக்கும் எம்பெருமானுடைய அரவத்தின் மீது கிடந்தருளும் சுவாமியினுடைய வார்த்தை எது? இப்படியே எம்பெருமான் என்னை கவனிக்காமல் தொடர்ந்தான் என்றால் இந்த பூமியில் உள்ளோர் அந்த எம்பெருமான் எப்போதைக்கும் இரட்சகனாய் இருந்தும் தன் ஸ்வரூபத்துக்கு ஒரு குறை ஏற்படும் என்பதை நினைக்காமல் ஒரு பெண் பிள்ளையை கொன்றான் என்ற பழிச்சொல்லை சொல்ல மாட்டார்களோ? 10ஆம் பாசுரம். இந்த பதிகத்தை நன்றாக மனதிலே வைத்து அனுபவிப்பவர்கள் அந்த எம்பெருமானுக்கு அடியவராகி வாழ்ச்சி பெறுவார்கள் என்று கூறி இப்பதிகத்தை முடிக்கிறாள் ஆண்டாள். பாசுரம். நாகத்தின் அணையானை நன்னுதலால் நயந்துரை செய் மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம் போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவர் அடியார் ஆகுவரே. பொருள். அழகிய திருநெற்றியையும் திருமுகத்தையும் உடையவளாய் பகவானை குறைவர அனுபவிக்கும் பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாளாகிய நான் திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடைய திருவேங்கடமுடையானை ஆசைப்பட்டு அருளிச் செய்த மேகவிடு தூதாக அமைந்த இத்தமிழ் பாசுரங்களை மனதிலே வைத்து கொண்டு ஓத வல்லவர்கள் எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்யும் அடியவர்கள் ஆவார்கள். 8ஆம் திருமொழி நிறைவடைந்தது.